வணக்கம் பரவியிருக்கும் சில குழந்தைகளே, சொந்தங்களே, உங்களுக்காக இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். ஏற்கனவே நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவங்க நிறைய சிறுவர் கதைகளும் சொல்லியிருக்கிறாங்க. உலக நன்மைக்கு பல நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல இன்னைக்கு சிறுவர்களுக்கான ஒரு குட்டி கதை, 2வது கதையை நம்ம பார்ப்போம். சரியா? இந்த கதையோட தலைப்பு என்ன தெரியுமா? கதையோட தலைப்பு பொம்மையை சொல்லவா உங்களுக்கு? கதையோட தலைப்பு வந்து என்னது? 3 கிணறுகள். ஓகேயா? 3 கிணறுகள். இதுதான் அந்த கதையோட தலைப்பு. இந்த கதையோட தலைப்பு வந்து 3 கிணறுகள். ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி இருந்தார். அவர்கிட்ட கொஞ்சம் நிலம் இருந்தது. விவசாயம் பண்ணிட்டு வீட்டு பக்கத்துல ஒரு தோட்டம் போட்டிருந்தார். கொஞ்சம் தோட்டம் போட்டு பயிர்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவருக்கு என்ன ஒரு ஐடியா வந்ததுன்னா, நம்ம இப்படி தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறோமே, நம்ம ஏன் வந்து ஒரு கிணறு வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, ஒரு கிணறு வெட்டணும்னு முயற்சி பண்ணார். கிணறு வெட்டினோடனே அந்த இடத்துல போய் நல்லா குழி தோண்டி பண்ணார். கடுமையாக உழைச்சிட்டே இருக்கும். ஒரு 10 அடி தூரத்துக்கு தோண்டி முடிச்சார். தோண்டி முடிச்சு பார்த்தா தண்ணி வரல. உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. என்னடா இது, 10 அடி தோண்டிருக்கோம், அப்படி இருந்து தண்ணி வரவே இல்லையே, ஏன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த இடத்துல தண்ணி இல்லை பொழுது, பாறை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, கொஞ்சம் தூரம் போய் தள்ளி 2வது இடத்துல திருப்பி வந்து இன்னும் ஒரு குழி தோண்ட ஆரம்பிச்சான். எதுக்கு? கிணறு வெட்டணும். அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஆழமா வெட்டணும் அப்படின்னு சொல்லி 30 அடி வெட்டினாரு. எவ்வளவு வெட்டினாரு? 30 அடி. 30 அடி வெட்டின உடனே கண்டிப்பா இதுல தண்ணி வந்துடும் பாருங்க அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தா, வேர்த்து விறுவிறுத்து நேர்த்திலேருந்து வேற வந்ததா மிச்சம். அவருக்கு தண்ணி வரல. திருப்பி வெறுத்து போயிட்டாரு. என்னாச்சு, 2வது 30 அடி வெட்டிட்டோம், கடைசி இனிமே நம்ம வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி போய் ஒரு இடத்துல கொஞ்சம் தள்ளி போய் 60 அடி வெட்டினாரு. நல்லா ஆழமா வெட்டி 60 அடி வெட்டினார். எங்க? 3வது இடத்துல. நிச்சயம் தண்ணி வந்துடும் பாருங்க அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தா அங்கேயும் தண்ணி வரல. உடனே இவருக்கு என்ன ஆயிடுச்சு, என்னது, 3 இடத்துல தோண்டி பார்த்தோம், 3 இடத்துலயுமே 3 கிணறு தோண்டின மாதிரி 3 முயற்சி பண்ணிட்டோம், ஒரு இடத்துல தண்ணியே வரல. நான் நினைக்கிறேன் இந்த பூமி வந்து நம்ம தோட்டத்துல தண்ணி பாய்ச்சலே இல்லைன்னு நினைக்கிறேன், நீரோட்டமே இல்லை, அதனாலதான் தண்ணி வரல, இனிமே நம்ம கிணறு வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஒரு பெரியவர் வந்தார். அந்த பெரியவர்கிட்ட போய் இந்த விவசாயி சொன்னார், ஐயா, என் தோட்டத்துல வந்து நான் வந்து கிணறு வெட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனா என்னன்னு தெரியலைங்க, தண்ணியே வரமாட்டேங்குது, அந்த தோட்டத்துல அந்த இடத்துலயே தண்ணியே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த பெரியவர் சொன்னாரு, அப்படியா, என்ன பண்ண எனக்கு சொல்லு அப்படிங்கிற உடனே, நான் ஒரு இடத்துல 10 அடி தோண்டினேன், தண்ணி வரல, இன்னொரு இடத்துல 30 அடி தோண்டினேன், தண்ணி வரல, இன்னொரு இடத்துல 60 அடி தோண்டினேன், தண்ணி வரல, ஆக 3 இடத்துல நான் தோண்டியிருக்கேன், 3 இடத்துலயுமே தண்ணி வரல அப்படின்னாராம். அப்போ அந்த பெரியவர் சொன்னாரா, நீ செஞ்சதெல்லாம் சரிதான்ப்பா, உனக்கு ஒரு மனசுல ஒரு நிலையான புத்தி இல்லை, எதையும் ஒரு வேலையை முழுசா செய்யணுங்கிற ஒரு ஈடுபாடு இல்லாம நீ செஞ்சிருக்க. மொத்தம் எவ்வளவு அடி தோண்டியிருக்க? 3 இடத்தையும் சேர்த்து 100 அடி தோண்டியிருக்கேன் அப்படின்னாரு. அந்த 3 கிணறு தோண்டினதுக்கு பதிலாக ஒரே இடத்துல இன்னும் கொஞ்சம் மெனக்கிட்டு 100 அடி வெட்டியிருந்தேன்னா உனக்கு தண்ணி வந்திருக்கும்ல, தேவையில்லாம 3 இடத்துல வெட்டி ஒரு இடத்துல தண்ணி வரலன்னு வருத்தப்பட வேணாம், இப்போ முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாராம். இங்க சொல்ற கூட நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணாரு, இந்த தோட்டத்துல போய் அதே மாதிரி 100 அடி தண்ணி வெட்டினான். 100 அடி வெட்டினாராம். இந்த கிணறு வெட்டின உடனே கீழே இருந்து தண்ணி வந்துருச்சான். சந்தோஷம் தாங்கலை. பெரியவர் சொன்னோடனே பறிச்சிடுச்சே அப்படின்னு சொல்லி பெரியவர்கிட்ட போய் சொன்னாராம், ஐயா, நீங்க சொன்ன மாதிரி தண்ணி வந்துருச்சு, 100 அடியில தண்ணி வந்துருச்சு அப்படின்னாராம். இப்போ பெரியவர் சொன்னாராம், யாரு இந்த பெரியவர்? ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவங்க என்ன சொன்னாங்களா,
நீங்கள் எந்த வேலையும் முனைப்போட செய்யணும். பாதி பாதியாக விட்டுட்டு அந்த வேலையை போகக்கூடாது. முழு ஈடுபாட்டோட எந்த காரியத்தை எடுத்தாலும் முழு ஈடுபாட்டோட செஞ்சு வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நம்ம போராடணும். அப்படி செஞ்சால் கண்டிப்பாக வெற்றி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதை கேட்டு அந்த விவசாயிக்கு அப்போதான் புரிஞ்சுதான், நம்ம பாதி பாதியில் விட்டுட்டு போனதுனால தானே நமக்கு தண்ணி வரல. ஐயா சொன்ன மாதிரி முழுசா 100 அடி ஒரே இடத்துல தோண்டினோடனே தண்ணி வந்துடுச்சு. இனிமே எந்த வேலையும் நான் முழுசா ஈடுபடுவேன், பாதி பாதியா செய்ய மாட்டேன். 3 கிணறு வெட்டினதுக்கு மேல ஒரே கிணறா 100 அடி வெட்டி இருந்தேன்னா எப்போவோ எனக்கு தண்ணி வந்திருக்கும். நல்ல வேலை இப்போவாது புத்தி வந்ததே அப்படின்னு சொல்லிட்டு அவரு திருந்திட்டாராம். அதுல இருந்து எந்த வேலையை செஞ்சாலும் அவர் என்ன பண்ணுவாரு, முழு ஈடுபாட்டோட செய்வாரு. அந்த வேலை முடிகிற வரைக்கும் முழுசா இருந்து அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் போவார். இதுல இருந்து என்ன புரியுது, நம்ம எந்த காரியத்தை எடுத்தாலும் முழு ஈடுபாட்டோட செய்யணும். அறகுறையா அந்த காரியங்களை செஞ்சுட்டு பலன் கொடுக்கலன்னு நினைக்கக்கூடாது. ஓகேயா, புரியுதா? இதுதான் இந்த கதையோட முக்கியமான நீதி. நீங்களும் அதே மாதிரி எந்த வேலையை எடுத்தாலும் என்ன செய்யணும், இந்த பாதியில விட்டுட்டு போற வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த வேலையை முழுசா முடிச்சு வெற்றி அடையணும். முழுசா முயற்சி பண்ணா வெற்றி தான் உங்களுக்கு. ஓகேயா? என்ன குட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருக்கா? 3 கிணறுகள் கதை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தேன்னா நீங்க என்ன பண்ணணும், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேயா? பிடிச்சிருக்குதா இந்த கதை? பிடிச்சிருந்தா அதே மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லணும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும். ஓகே, மீண்டும் ஒரு குட்டி கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதத்தின் கவித்தல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து. நன்றி, வணக்கம், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.